ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா சேனல். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபினா ஃபெங்கல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன ஃபெங்கல் பிரியாணின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது ஃபெங்கல் புயல் வந்துச்சுல்ல, அப்போ செஞ்ச பிரியாணி. ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணி போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் ஃபெங்கல் பிரியாணின்னு சொன்னேன். ஆக்சுவலாக இது சிக்கன் பிரியாணி தான். எப்படி செய்யலான்னு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது 1.5 kg நான் செஞ்சுருக்கேன். 1.5 kg அரிசி வந்து 1.5 கிலோ 2 தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். சட்டி ஏற்றுறதுக்கு முன்னாடி சட்டி அடுப்பில் வச்சு 1 கிலோவுக்கு வந்து 200 ml எண்ணெய், 1.5 கிலோ செய்யறதுனால 300 ml. எங்கள் வீட்டில் இருக்கிற 100 ml கிளாஸ் அதில் ஏற்றிருக்கேன். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 400 கிராம் 1 கிலோவுக்கு, 1.5 கிலோன்றதுனால நான் வந்து 600 கிராம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். வெங்காயம் வதங்குற வரையும் நல்லா டைம் கொடுத்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இந்த புதினா, கொத்தமல்லி அரைக்கட்டு வச்சுருக்கேன், அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே வந்து ஹையில் வச்சுக்கோங்க, சிம்மு அடுப்பு. இதுக்கப்புறம் வந்து அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. 1 கிலோவுக்கு வந்து 150 கிராம் இஞ்சி பூண்டு. நான் வந்து 1.5 கிலோன்றதுனால 225 கிராம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து 1 கிலோவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன், 1.5 கிலோன்றதுனால 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் செய்கிற போது வந்து அடுப்பு வந்து ரொம்ப சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மிளகாத்தூள் வந்து கருத்து போகாமல், கலர் மாறாமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெட் கலரில் கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கி விடணும். அந்த வெங்காயம் வந்து நல்லா மசியணும். வதக்கி விட்டுட்டு 1 கிலோவுக்கு வந்து 200 ml தயிர், நான் 1.5 கிலோவுக்குன்றதுனால 300 ml தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே 600 கிராம் தக்காளி, 1 கிலோவுக்கு வந்து 4 பச்சை மிளகா, 1.5 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி உப்பு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அந்த தயிர் ஆட் பண்ணல, அந்த கிளாஸை மட்டும் கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு அளவு தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக எண்ணெய் ஊற்றின கிளாஸில் தான் தயிரும் ஊற்றினேன். அந்த தயிர் பட்டோடனே கிளாஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. அது நல்லா அந்த தயிர் எல்லாமே தக்காளி எல்லாம் மசிஞ்ச பிறகு தண்ணி ஊற்றிட வேண்டியதான். 1.5 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு வந்து 1 லிட்ரு 300 ml, 1.5 லிட்டருன்றதுனால 1 லிட்ரு 950 ml ஊற்றணும். நான் வந்து 9 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இந்த கிளாஸ் வந்து 200 ml பிடிக்கும். 9 கிளாஸ்னால் 1 லிட்ரு 800 ml ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 100 இல்லை 150 ml ஊற்றலாம். அது வந்து நான் இப்போ லெமன் ஆட் பண்ணும்போது அது புளிஞ்சிட்டு அதோடு சேர்த்து ஊற்றிடுவேன். ஸோ இது வரைக்கும் ஊற்றிட்டு இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றின பிறகு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் ஹையாக வைக்கணும் அடுப்பை. அது வரைக்கும் சிம்மிலேயே வச்சு வதக்கணும். அப்போ தான் பிடிக்காது, நம்மளுக்கு மசாலா வந்து கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக. இது நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி வர ஆரம்பித்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. அந்த பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா கொதித்து வரட்டும். வந்த பிறகு 1.5 கிலோ சிக்கன் வந்து நான் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி தண்ணி எதுவுமே இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு குறைச்சி வச்சுருங்க. சிம்மிலே வச்சு ஒரு 5 minutes வெந்தால் போதும். சிக்கனு ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம சோறு வேக வைக்கும் போது வர இன்னும் கொஞ்சம் வெந்துடும், ரொம்ப அப்படியே உடஞ்சிரும் பீஸ்லாம். ஸோ அதனால தான் சிக்கன் போட்டு ஒரு 5 minutes ஆன பிறகு நான் வந்து ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி ஊற வச்சுருக்க அரிசி, இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து நல்லா ட்ரையாக தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஆச்சுன்னா சட்டி பத்தாமல் போயிடுச்சு. நான் அது 1.5 கிலோ வந்து மட்டன் பிரியாணி இதில் செஞ்சுருக்கேன். சிக்கன் கொஞ்சம் பீஸ் பெருசாக இருக்கனால பத்தலை, நான் வந்து சட்டி மாற்றிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தம் போடணும்ல, அதுக்காக வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் ஏற்றிக்கலாம். அதுக்குள்ளே இது வந்து கொதிச்சிரும். இது நல்லா கொதித்து அந்த தண்ணிக்கும் அரிசியும் கரெக்டாக வரும்போது நம்ம தம் போட போகிறோம். அதுக்கு வந்து ஒரு இண்டோலியம் பழைய தோசைக்கல் இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ அதை வந்து நான் அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கிறேன். இது சூடு நல்லா ஏறுறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த அரிசியும் ஓரளவுக்கு கொதித்து லெவலாக வந்துடும். லெவலாக வந்த பிறகு இந்த தம் போடுற தூக்கி அந்த தோசைக்கல் மேலே வச்சு மேலேயும் ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சு ஒரு 15 to 20 minutes சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பூத்து வெந்திருக்கு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சோறுலாம் அப்படி விரைச்சிட்டு நிற்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து தண்ணியும் கரெக்டாக இருக்கும், சோறும் வெறையாக இருக்காது, தண்ணி கொலன்னு இருக்காது, கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸ் எப்படி மடங்கி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் பிரியாணி. காரம், கலரு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. நாங்கள் மழைக்கு ஜாலியாக சூடாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.